வணக்கம். ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். எக்கச்சக்கமான சூழ்நிலை பிரச்சனைகள் மத்தியில் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும், எப்பேற்பட்ட இடுக்கண்ணில் இருந்தாலும், யாரும் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் விடுவிக்கப்பட முடியும். நீங்கள் மேலே வர முடியும். உங்கள் மேலே வருவதற்கான ஒரு முக்கியமான வீடியோ தான் இது. கடந்த முறை ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் எப்படி சிந்தித்து அதுக்கான நன்மைகளை எப்படி பெற்றுக்கொள்ளலாம், அதுக்கான விஷயங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு வேலை தேவைப்படுது, அல்லது வீடு கட்ட போகிறீங்க, அல்லது ஒரு பணம் தேவைப்படுது. அப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் எப்படி சிந்தித்து அதை பெற்றுக்கொள்ளலாம்னு பற்றி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே அத்தகைய விஷயங்களை நீங்கள் நினைத்து கொண்டு இருந்தாலும், என் எதிர்காலத்தை பற்றி நல்லா தாங்க சிந்திச்சுட்ருக்கேன், கடவுள் எனக்கு ஏதாவது செய்வார் நான் நம்பிட்டு இருக்கேன், ஆனாலும் எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குது. எப்படி நடக்கும், இதுக்கான வழிமுறைகள் என்ன, என்னுடைய தற்போதைய சூழ்நிலைக்கும் நீங்கள் சொல்கிறக்கூடிய உயர்வுக்கும் சம்பந்தமே இல்லையே, எதுவும் கனெக்டடே இல்லையே. அப்படி இருக்கும்போது எனக்கு சந்தேகம் வருது. இந்த சந்தேகம் வந்து கொண்டே இருக்கிறது. நான் என்ன தான் ப்ரேயர் பண்ணாலும் இந்த எப்படி என்ற ஒரு விஷயம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. என் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, என்னுடைய எதிர்காலத்தினுடைய திட்டங்கள் என்ன, கடவுள் என்னை வச்சு என்ன பிளான் பண்ண வச்சுருக்கார், இது போல் மனசில் குழப்பத்தோடு இருக்கிறவங்களுக்கான ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறேன். ஒரு பையன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அயன்மேன் டாய்ஸ் வாங்கியிருக்கான். அது ரொம்ப ஃபர்ஸ்ட் எடிஷன், அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டாய், வெளியே எங்கேயும் கிடைக்காது. அந்த டாயை வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் காட்டிகிட்டு இருந்தான். அப்போ இந்த பையனை ஆசைப்பட்றான், இந்த டாய் நானும் வாங்க போகிறேன்டா, என் டேடிகிட்டே நான் சொல்லி வாங்க போகிறேன்டா சொல்கிறான். பசங்கள்லாம் வாய்ப்பில்லை, ஏன்னா அது ஃபஸ்ட் எடிஷன், ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கும், அதுலேயும் இவன் கொஞ்சம் பணக்கார பையன், அதனால் வாங்கிட்டான், நீ எப்படி வாங்குவேன்ட்டு எல்லாரும் அவன் வந்து கேள்வி கேட்குறாங்க. இருந்தாலும் அவன் உறுதியோடு நேராக போகிறான், அவங்க அப்பாட்ட கேட்குறான். அவங்க அப்பாவும் சரிப்பா நான் வாங்கி தரேன் சொல்கிறாரு. திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் பேசிகிட்டு இருக்காரு. பையன் இங்கே கேட்டுட்ருக்கான். அவர் ஃபோன் கால் பேசிட்டு அவர் ஒரே விஷயம் தான் சொல்கிறார், சரிப்பா நான் வாங்கி தரேன், இப்போ டேடியை பிஸியாக்குறேன், நான் பார்த்து வாங்கி தரேன் சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இந்த பையனுக்கு ஒரு மனசு குழப்பம், நான் சொன்னது டேடிக்கு கேட்டுச்சா இல்லையா, நம்மளை அசட்டை பண்ணிட்டாரோ, வாங்கி தருவாரா மாட்டாரோ, மனசில் ஒரு குழப்பம். இந்த குழப்பத்தோடு யோசிச்சுட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது நைட்டெல்லாம் தூங்கலை, பெட்லலாம் யோசிச்சுட்டு இருக்கான், நடக்குமோ நடக்காத யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் அவங்க ஃப்ரெண்டு வரான் வீட்டுக்கு. அவங்ககிட்ட விஷயத்த சொல்கிறான், டேடிகிட்ட சொன்னான்டா, ஆனால் டேடியும் வந்து வாங்கி தரேன்னு சொல்கிறாரு, ஆனால் எனக்கு கன்ஃபார்மாக தெரியலன்னும் போது அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், வாய்ப்பு இல்லைடா, அது எல்லாமே ஸ்டோர்லலாம் கிடைக்காது, எல்லாமே சேல் ஆகிடுச்சு சொல்லிட்டாங்க, நான் இப்போ தான் போய் ஒரு கடையில் கேட்டு வந்தேன் சொல்லும்போது இவனுக்கு இருந்த கொஞ்சம் நஞ்ச நம்பிக்கையும் போச்சு. சரி இருந்தாலும் கடையில் போய் கேட்கலாமே, கடையில் போய் கேட்கும்பொழுது அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, இந்த ஃபர்ஸ்ட் எடிஷன் பாக்ஸ் கிடையாதுப்போ, கிடைக்க வாய்ப்பு இல்லை, எல்லாமே காலி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு. கொஞ்சம் நஞ்ச நம்பிக்கையும் மொத்தமாக போச்சு. வீட்டுக்கு வரான். வீட்டில் யோசிச்சிட்டே இருக்கும்போது அம்மாட்ட இந்த விஷயத்த சொல்கிறான். அம்மா இது போல் டாய்ஸ் கேட்டேன், இங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அப்பா வாங்கி தர சொல்கிறாருன்னு போது அம்மாவுக்கு கொஞ்சம் கோவம். அப்பாவே வந்து பெரிய பண பிரச்சனையில் ஓடிட்டுருக்கோம், நாங்களே ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு நிறைய பில்ஸ்லாம் இருக்குது, இப்படி இருக்கிற சூழ்நிலையில் உனக்கு இந்த டாய் ரொம்ப முக்கியமா, இந்த டாய் அவர் கேட்டு வாங்கி தரலன்னு நீ அவர் அப்பாவை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான்னு திட்டுறாங்க. மறுபடியும் அப்பாவிட்ட போய் இது கேட்காத, தொந்தரவு பண்ணாத சொல்கிறாங்க. இவன் மனசு ரொம்ப நொந்து போயிடுறான். சரி ஓகே, அது நம்ம வாழ்க்கையே இல்லை அவ்வளோதான், ஏன்னா அம்மாவும் சொல்லிட்டாங்க பண பிரச்சனை இருக்குது, வாய்ப்பு இல்லைன்றாங்க, அப்படி இருந்தாலும் இங்கே கிடைக்காது, அதனால் முடிவு கட்டிட்டான். அப்படி இருக்கிற சூழ்நிலை ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வீட்டில் காலிங் பில் அடிக்குது. கதவு திறந்து பார்க்குறாங்க. ஒரு டெலிவரி பாய் வராரு. ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு. அவங்க அப்பா பக்கத்தில் வந்து இவன் கண்ணை மூடிட்டு பண்ணி பாக்ஸை பிரித்து பாருன்னு சொல்கிறாரு. இவனுக்கு ஒன்றும் புரியல, என்ன இருக்க போது. பிரித்து பார்த்தா இவன் கேட்ட அந்த ஃபர்ஸ்ட் எடிஷன் அயன் மேன் டாய் இருக்குது. இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் அவனுக்கு ஒரு சந்தேகம், எப்படி டேடி வாங்கி கொடுத்துருப்பாருன்ட்டு ஒரு நாள் அப்பா தனியாக இருக்கும்போது போய் கேட்குறான், எப்படி டேடி இது வாங்குறீங்க கேட்கும்பொழுது, இந்த குடும்பத்தில் எனக்கு 1008 பிரச்சனை இருந்தாலும், எனக்கு எவ்வளோ பொருளாதார பிரச்சனை இருந்தாலும் நீ தான் எனக்கு ஃபஸ்ட், உனக்கு செய்ய வேண்டியதை ஃபஸ்ட்டு நான் செஞ்சுடுவேன், அதனால் நீ அதை பற்றி கவலைப்படாத. ஆனால் என்ன நீ எந்த இடத்துல வச்சுருக்க, நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், ஆனால் உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லாமல் உனக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை நீ ஃபஸ்ட்டில் வச்சுட்ட, என்ன நீ ரெண்டாவது ஆகிட்டியன்னு சொல்லும்போது அவங்க அப்பா கிட்ட அவன் பையன் சாரி டேடி சொல்கிறான். ஸோ கடவுளை நீங்கள் எந்த இடத்துல வச்சுருக்கீங்க, கடவுளை பொறுத்த வரைக்குமே உங்களை ஃபஸ்ட்டு வச்சுட்டாரு. உங்களுக்கு என்ன செய்யணும் முடிவு பண்ணிட்டாருன்னா அதை கண்டிப்பாக செய்வார். அதுக்கான வழி வாசல்களை எப்போயோ உருவாக்கி ரெடியாக வச்சுருக்கார். ஆனால் நம்ம சந்தேகப்படக்கூடாது. எப்படி நடக்குன்ற ஒரு விஷயத்தை நம்ம மனசில் நிறுத்தும் பொழுது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சந்தேகம், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்ச நம்பிக்கையும் உடைத்து விடுகிறது. ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கே ஒரு தாழ் மனப்பான்மை வந்து, கடவுள் தரேன்னு சொன்னாரே தராமல் போயிட்டாருன்ட்டு பழியெல்லாம் அவர் மேலே போட்டு அவர் தரவே மாட்டார் முடிவு பண்ணி வச்சுருப்போம். எப்போ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்களோ அப்போவே உங்களுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நடந்துகிட்ருக்கு, உங்கள் கண்ணுக்கு தெரியாது. நிறைய வீடியோஸ்
சொல்கிறது அதுதான் நான். ஒரு விதையை நீங்கள் போட்டிங்கன்னா மரம் வேர் உழல் வேலை செஞ்சுட்டு இருக்கும், கண்ணுக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக மரம் வளரும். அதுக்கான நம்பிக்கையோடு இருக்கும்போது அதற்கான வேலைகள் நடக்க ஆரம்பிக்கும். அப்போது இந்த சந்தேகங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணமாக கேட்டிங்கன்னா இதுவும் ஒரு காரணம். இன்னொரு காரணம் இருக்குது. அந்த காரணம் பொறுத்த வரைக்குமே நம்ம மனசில் நம்ம ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். உதாரணத்துக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு வீடு கட்டணும் ஆசைங்க, ஆனால் உங்கள்கிட்ட பெரிய வருமானம் கிடையாது. உங்களுடைய சூழ்நிலை ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கு, ஃபினான்ஷியலாகவே நீங்கள் டைட்டாக போயிட்டுருக்கு. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு கிரகப்பிரவேசம் வைக்கிறாரு, வீட்டுக்கு கூப்பிட்றாரு. இந்த இடத்துல தான் நம்ம ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரெண்டு நம்மளை காட்டிலும் பெரிய நாலேஜ் இருக்காது, சாதாரணமாக தான் படிச்சிருப்பான், சின்னதாக ஒரு வேலை பார்த்துருப்பான், நல்ல ஒரு செட்டில்டான ஒரு ஃபேமிலி அவனுக்கு கிடச்சிருக்கும், சூப்பராக செட்டில் ஆகிருப்பான். ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம மனசில் தோணக்கூடிய ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பொறாமை இல்லை, ஆதங்கம் ஒன்று வரும். இந்த ஆதங்கம் தான் ஃபஸ்ட்டு வரக்கூடிய விஷயம். இந்த ஆதங்கம் தான் பொறாமையாக நெக்ஸ்ட்டு மாறும். இந்த ஆதங்கம் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, நமக்கு நடக்காத விஷயம், நம்முடைய தகுதிக்கு நம்மளாலே முடியலையே, ஆனால் இவனால் எப்படி முடியுதுன்ட்டு ஒரு கேள்வி வரும் தெரியுமா? இதுதான் ஆதங்கம். இதுதான் பொறாமைக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இங்கே தான் அனைவரும் மாற்றுவார்கள். ஸோ இந்த ஆதங்கன்றது அனைவருக்கும் பொதுவானது, அனைவருக்கும் வரும். எனக்கும் வந்திருக்கும், உங்களுக்கும் வரும், எல்லாருக்கும் வரும். இந்த ஆதங்கம் சரியானதாக கேட்டிங்கன்னா இங்கே தான் நம்ம பெரிய பிரச்சனை பண்ணுறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்காமல் ஒரு விஷயம் அவனுக்கு நடக்காது. அது வந்து அவன் நல்லவனாக இருந்து அவன் போராட்டத்துக்கு அப்புறம் அந்த வீடு கட்டியிருக்கலாம், எவ்வளோ பிரச்சனைகள் அப்புறம் வீடு கட்டிக்கலாம், அந்த சுவத்துக்கு பின்னாடி பல அடிகள் போராட்டங்கள் இருக்கும். நம்ம ஆதங்கப்படும்பொழுது அதையும் சேர்த்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று, அவன் வந்து ஒரு பெரிய ஃபோர்ஜரி மனுஷனாக இருப்பான், அல்லது ஒரு கெட்டவனாக இருப்பான், பல பாவங்களை செஞ்சு வீடை கட்டிகிட்டு இருப்பான். அது மேலே நம்ம ஆதங்கப்படும்போது அவனுக்கு அப்படி நடக்குதுப்பான்ட்டு அவனை பற்றி நம்ம பேசும்போது அந்த பாவங்களும் நமக்கு சேர்ந்து வந்துடும். இது மெயினான ஒரு விஷயம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, எத்தகைய ஒருத்தனை நல்லவனாக இருந்து ஆசீர்வதிச்சாலும் சரி, கெட்டவளாக இருந்தாலும் அவனுக்கு ஆசீர்வாதம் பெற்றாலும் சரி, கடவுளுடைய அனுகிரகம் இல்லாமல் ஒருவனுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இது பேசிக். அப்போ இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவனை ஆசீர்வதிக்கணும். கடவுளோட பிளஸ் பண்ணிட்டார், அது ரீசன்லாம் நமக்கு தெரியாது. அவனை பிளஸ் பண்ணிட்டாரு, சூப்பராக கட்டிக்கிறப்பா, நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்குது, சந்தோஷமாக அவனை வாழ்த்து, கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் வாழ்த்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆதகம் உங்களை விட்டு போயிடும். அடுத்தது, உங்களுடைய திட்டத்தில் வேலை துரிதமாக நடக்க ஆரம்பிச்சு. ஸோ இது போல் ஆசீர்வதிக்கும் பொழுது என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பாராத விஷயங்கள், நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இடத்துல ஆதங்கத்தை ஸ்டார்டிங்கில் வரும்போதே ஸ்டாப் பண்ணி அவனை பிளஸ் பண்ணுறது நல்லது. அதை விட்டோம், அடுத்தது போராமல் வந்துடும். போராமல் வந்தால் ரொம்ப பெரிய பிரச்சனை. அது டக்குனும் போகாது, அப்புறமா புலம்பலுக்கு மேலே போயிடும். அதனால் ஆதங்கப்படும் போது இதை செய்வது நல்லது. ஸோ மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய தொட்டியிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் உங்கள் வாய்க்காலுக்குள்ளே உங்கள் நிலத்துக்கு வரத்துக்கு நீங்கள் வெட்டி விடுறது போல் மற்றவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது உங்களுக்கான தண்ணீரும் ஈஸியாக வரும். அது மட்டும் கிடையாது, வானத்துலேருந்து மழையும் பொழியும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வர வேண்டிய பணமானாலும் சரி, ஆசீர்வாதங்களானாலும் சரி, தடை செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை தடை செய்து கொண்டிருக்கிறது. அதனால் இதில் நம்ம கவனம் செலுத்தணும். ஸோ கடவுள் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கான டாய், உங்களுக்கான ஒரு ஆசீர்வாதம், உங்களுக்கான ஒரு பணம், உங்களுக்கான ஒரு பெரிய வரன், அல்லது உங்களுக்கான ஒரு சுகம், உங்களுக்கான ஒரு பெரிய திட்டம், உங்களுக்கான சொத்து, அதுக்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதை குறித்து யார்கிட்டையும் நீங்கள் புலம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் ஏக்கத்தோடு காத்திருப்பது கடவுளுக்கு தெரியும். அதே நேரத்தில் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் அவங்கள பற்றி கவலைப்படாதீங்க, அவங்கள ஆசீர்வதிங்க. நம்மளை காட்டிலும் ஃப்ரெண்டில் போகிற மாதிரி இருக்கும். நம்ம பந்தய குதிரையில் லிஸ்ட்டில் லாஸ்ட்டில் 20 ஓடிட்டுருப்போம். ஒருத்தன் ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு செகண்ட் எல்லாம் போயிட்டுருப்பாங்க, நம்ம லாஸ்ட்டில் ஓடிட்டுருக்கோம். என்னடா அது நம்ம லாஸ்ட்டில் ஓடிட்டுருக்கோம் யோசிக்காதீங்க. நீங்கள் ஓட்டத்தில் இருக்கிறீங்க, அதனால் பயப்படாதீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த விதத்துலையும் ஆதங்கப்பட தேவையில்லை. அவங்க போனால் போயிட்டு போட்டோம். நமக்கான வழி, நமக்கான ஒரு கடவுளுடைய திட்டம் வரும்போது உங்களை முன்னாடி கொண்டு நிறுத்துவார். ஸோ அதனால் உங்கள் மனசை ஃப்ரீயாக வைங்க. கடவுளுடைய திட்டம் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. உங்களை உயர்த்துவது தான் உங்களுடைய திட்டம். உங்களை ஃபஸ்ட்டு வச்சுருக்கார். உங்களுக்கு திட்டத்தை தான் ஃபஸ்ட்டு செய்ய போகிறார். உங்களுக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறார்? அவருக்கு 1008 பிரச்சனை உலகத்து முழுசாக இருந்தாலும் நீங்கள் அவருக்கு ஸ்பெஷல். அது எப்பவுமே புரிஞ்சுக்குங்க. நீங்கள் தனியாக இல்லை, நீங்கள் யாரும் உங்களுக்கு இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க. கடவுள் உங்களோடு இருக்கிறார். கடவுள் உங்களுக்காக திட்டங்களை செய்ய காத்து கொண்டு இருக்கிறார். உங்கள் சிந்தையில் அவளை எப்பொழுதும் சிந்தித்து கொண்டே இருங்க. உங்கள் நல்ல விஷயத்தை மட்டும் சிந்தித்து கொண்டே இருங்க. உங்கள் எதிர்காலத்தை பற்றி ஆசை போடுங்க. கடவுள் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கார். கடவுள் உங்களை கைவிடவே மாட்டார். நம்பிக்கையோடு இருங்க. மற்ற வீடியோ மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.